என்னோடய பேர் வித்யாஸ்ரீ. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் கீழத்திவாக்கத்தில் படிக்கிறேன். எங்கள் ஊர் மக்களாண்ட கேட்டு பார்த்ததுக்கு எதுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு கேட்டதுக்கு ஊட்டச்சத்து கம்மியாக இருக்குது, குழந்தைகளாகட்டும் கர்ப்பிணி பெண்களாகட்டும் ஊட்டச்சத்து கம்மியாக இருக்குது, அதுக்கு டாக்டர் என்ன தான் சாப்பிட சொன்னாங்க கேட்டதுக்கு இதுமாரி பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்கன்னாங்க. இது சந்தையில் பதப்படுத்தப்பட்ட அத்திப்பழத்தை அவங்களால அதிக விலை கொடுத்து வாங்கவும் முடியல, சாப்பிடவும் மாட்டுறாங்க. இதில் மற்ற பழங்களை விட வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் கே இருக்குது. இதில் என்னென்ன சத்து இருக்குன்னா புரதம், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சத்து, நார் சத்துன்னு நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இது உணவு செரிக்க உதவி செய்யும். இது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அத்திப்பழத்தை எப்படி எளிமையாக வீட்லேயே பதப்படுத்துறது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறாங்க. எங்கள் ஊர் மண்ணில் அத்தி மரம் நல்லா வளரும். இது எப்படி வீட்லேயே எளிமையாக பதப்படுத்தலான்ட்டு நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். இது மேலே அத்திப்பழத்து மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கணும். இதில் எலுமிச்சத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் உப்பு போட்டுக்கலாம். இதனால் இந்த உப்பு போட்டதை நல்லா கலக்கி விட்டுடணும். அத்திப்பழம் போட்டுக்கலாம். இந்த அத்திப்பழத்தை நல்லா கழுவி விடணும். இதை ஏன் நல்லா கழுவுறோன்னா இதில் இருக்க எறும்புகள், தூசுகள், புழுக்கள் இதெல்லாம் நல்லா போகும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கினா அதில் உப்பு போட்டு நல்லா கலக்கி விடணும். அதுக்கப்புறம் கழுவி வச்ச அத்திப்பழத்தை அதில் போடணும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும், கலக்கி விடணும். அதுக்கப்புறம் 4 நாள் வெயிலில் நல்லா காய வைக்கணும். அதை காய வச்சுட்டு அத்திப்பழத்தை நல்லா திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு அத்திப்பழத்தை நல்லா அழுத்தி விடணும். அதுக்கப்புறம் காய வச்ச அத்திப்பழத்தை ஊசியால் ஒரு ஓட்டை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேனில் கலந்து அதை மீண்டும் ஒரு நாள் காய வைக்கணும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எளிமையான அத்திப்பழத்தை பதப்படுத்தும் முறையை செய்து காட்டினாங்க. இதுதான் பதப்படுத்தப்பட்ட அத்திப்பழம். இதனை நாம் சிறு தொழிலாக கிராமங்களில் செய்யலாம். அதிக மூலதனம் தேவையில்லை, ஆனால் அதிக வருமானம் ஈட்டலாம். உள்ளூர் வளத்தை அழியாமல் பாதுகாப்போம் என உறுதி அளிக்கிறோம். நன்றி.